இதுல சரி தவறுன்றதை தாண்டி அதை எல்லாமே அட்ரஸ் பண்ணிட்டாங்க. ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு கணக்கு இருக்கும்ல. இப்போ இந்த தாவேகா மீதான விமர்சனம்ன்றது பாஜகவிட அவங்க என்ன, பாஜக தாவேகாவை எப்படி பாக்குது, அந்த சிக்கல் இருக்கு. தாவேகா அதிமுகவை எப்படி பாக்குதுன்ற சிக்கல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் கடந்துதான் ஒரு தொடர்ந்து இந்த பரப்புரை இருக்குன்னா என்ன கணக்கு, விஜயோட கணக்கு தான் என்ன? இல்லை, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியில் நிச்சயமாக கூட்டணியில் போகணும்னு நினைக்கிறாங்க. அது என்ஆர் காங்கிரஸோட அணி சேரணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பமாக இருக்குது. அதை தான் அவர் போன உடனேயே காவல்துறையை பாராட்டுறதுலேருந்து தொடங்கி அந்த மாநிலத்தில் நல்ல சிறப்பாக செயல்படுறாங்கிற மாதிரியான நிறைய கிரெடிட் கொடுத்துக்கிறார். அது உள்துறைக்கு இது இல்லையா? இல்லை, அது நமக்கு புரியுது, விஜய்க்கு புரியுமாங்கிறதே பெரிய அச்சமாக தானே இருக்காது. அதுதான் இங்கே பிரச்சனையே. அவர் பேசக்கூடிய துறைகள் சார்ந்து அந்தந்த துறைகளை அந்தந்த மாநிலத்துக்கு கண்ட்ரோல் இருக்கா, மத்திய கண்ட்ரோலா இருக்கான்னு தெரிந்து பேசுகிறாரா அல்லது அதுக்கான தகுதியோடு பேசுகிறார்களா என்பதில் அங்கே கேள்விக்குறியா இருக்கு. ஆனா அவருடைய எண்ண ஓட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ் பொறுத்தவரை சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொன்று, அங்கு பாஜகவை அவர் விமர்சிக்கல, மென்மையான போக்கில் கையாளுறாருங்கிறதுல எனக்கு கொஞ்சம் உடன்பாடு கம்மியாக இருக்கு. காரணம் என்னன்னா, அவர் இலங்கையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் பிரச்சனையா ரொம்ப குறிப்பா சுட்டி காட்டுறாரு. காரைக்கால் மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படக்கூடியது சொல்றாரு, மாநில அந்தஸ்து கொடுக்கலன்னு சொல்றாரு. இது எல்லாமே ஏற்கனவே பழைய விஷயங்களா இருந்தாலும் சொல்ற ஆள் புதுசு இல்ல. நீங்க சொல்றது இவ்வளவு நாள் வரையும் அரசியல்வாதிகள் மட்டத்தில் சொன்னதுக்கும் ஒரு நடிகராக இருந்து வந்திருக்கக்கூடிய விஜய் போன்றவர்கள் சொல்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அந்த இடம் சுவாமிநாதன், இப்ப பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுல இங்க சிக்கலே இல்லை. எல்லாருக்கும் அரிசி கிடைக்கணும், சாக்கடை பிரச்சனை இருக்குன்றது வேற. அதுக்கு காரணமானவர்களை சுட்டி காட்டுறப்பதான் அது பொலிட்டிக்கல் ஃபைட்டா மாறும். திமுகவுக்கு அதை சரியா செஞ்சிடறாரு. ஆனா இங்க இஷ்யூவை மட்டும் பேசிட்டு அதுக்கு காரணமானவர்களை தொடாததன் பின்னணியில ஏதாவது அரசியல் கணக்கு இருக்குமா? அதுதான் என்னன்னா, என்ஆர் காங்கிரஸோடு இவருக்கு அணி சேரணும்னு விரும்புறாரு. என்ஆர் காங்கிரஸோட ஒரு சுமூகமா போகணும்னு நினைக்கிறப்ப அந்த கூட்டணியில இன்னொரு பார்ட்னரா இருக்கக்கூடிய பிஜேபியை ரொம்ப ஓவரா தாக்குறப்ப என்ஆர் காங்கிரஸோட இவர் அணுகிறதுல பிஜேபி பல முட்டுக்கட்டைகள் போடலாம், அது ஒரு முரணா இருக்கும் அப்படின்னு பாக்குறாரு. இப்ப என்ஆர் காங்கிரஸ் அவர் பிஜேபி ஒரு மென்போக்கா கையாண்டதுனாலதான் இன்னைக்கு பார்த்தா அந்த முதல்வர் பார்த்த வீடியோவே வெளியாகுது. காரணம் அவர் பிஜேபியும் திட்டல, பெரிய அளவுல என்ஆர் காங்கிரஸையும் விமர்சிக்கல. இதை புதுச்சேரியோட நம்ம சுருக்காம ஹோலிஸ்டிக்கா தமிழ்நாடோடையும் சேர்த்து பாக்குறப்ப அவரோட வியூகம் தான் என்ன? இந்த அதிமுக பெருமாள்மணி சொன்ன மாதிரி தன்வயப்படுத்துதல், அதுதான் பெரிய ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. நிச்சயமா அதை பண்ணிட்டு திமுக எதிர்ப்பு இதான் கணக்கா? ஆமா, நிச்சயமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே அங்க சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இப்போதைக்கு இல்ல, பாண்டிச்சேரியில ஜீரோல தான் இருக்காங்க. ஸோ ஆனால் இங்கே ஒரு எம்ஜிஆருக்கான ஒரு ஓட்டு வங்கி இருக்கும். அங்கே ஜெயலலிதா அவருடைய காலத்தில் கட்சி கொஞ்சம் வலுவாக இருந்தது. அந்த ஓட் பேங்க்லாம் தன்வசப்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு வியூகம் ஒன்று. அப்படின்னா திமுக எதிர்ப்பு, அந்த திமுக எதிர்ப்பை இன்னும் வீரியமாக கொண்டு போகிறது. பாண்டிச்சேரியில் இன்னும் சட்டமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்காங்க. அவங்க நினைவில் இருக்கலாம், கடந்த முறை கூட திமுகவுடைய மூத்த தலைவர்கள் கூட பேசினாங்க, பாண்டிச்சேரியில் எங்கள் ஆட்சி வரலைன்னா நாங்கள் தற்கொலையே பண்ணிக்குவேன் அப்படின்னு பேசின காட்சிகள் சவால்லாம் விட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு திமுக வீரியம் பெறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையோட கூட அவர் அந்த களமாடி இருக்கலாம் விஜய் அவர்களை பொறுத்தவரை. இன்னொன்று இது பாண்டிச்சேரியில் அவர் பேசுறாலுமே கூட சார், பாண்டிச்சேரியில் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 10,20,000 தான். இன்னைக்கு இவ்வளவு ஊடக வெளிச்சம் விஜயனுடைய பேச்சு கிடைக்குது. அவர் ஒரு 10 லட்சம் பேருக்கான உரையா தன்னுடைய உரையை திட்டமிடாம தமிழ்நாட்டு அரசியலுக்கும் சேர்த்த உரையா தான் தயாரிக்கிறார். ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 72 நாட்களுக்கு பின்பு ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. அந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு பாண்டிச்சேரி அரசியலா மட்டும் சுருங்கிட்டாருன்னா அது தமிழ்நாட்டில் பேசு பொருளாகாது. அந்த இடம் இப்ப இவர் பாஜகவை எப்படி அணுக போறார், பாஜக இவரை எப்படி பாக்குதுன்ற இடம் தான் கோட்டீஸ்வரன் சொன்னது. பேசாம அலைன்ஸ்குள்ளே போயிடலான்ற சொல்றாருல அந்த பார்வை. இந்த இடம் ஏன் இன்னும் கிரே ஏரியாவே இருக்காது? இல்ல, அவர் நிச்சயமா பாஜகவோடு போக மாட்டார் சார். ஒரு மென்மையான விமர்சனத்தை முன்வைக்கிறார், அதுல மாற்று கருத்து இல்லை. ரொம்ப தீவிரமா அடர்த்தியா இப்ப கோடீஸ்வரன் அண்ணன் அவர்களோ மேடம் போன்றவர்கள் குறிப்பிட்டதை போல சிஎம்ஐ அங்கிள் என்று சொல்வதை போல ஏன் மோடி அவர்களை பேச மாட்டார், அமித்ஷா அவர்களை பேச மாட்டார், எல்லாமே கேள்விகள், நியாயமான விஷயங்கள் தான். பட் அது ஏன் பேச முடியலன்னா, அவர் முதல்ல இங்க இருக்கக்கூடிய மாநில அரசியல்ல தன்னை நிலைநிறுத்த வேண்டிய தேவை அவருக்கு இருக்கு. ஒரே நேரத்தில் இரட்டை எதிரிகளோடு மோதுறதுல ஒரு நடிகராக இருந்து இப்பொழுதுதான் அரசியலுக்கு வந்திருக்கிறவர். அவர் இன்னும் கற்றுக்கொள்வதற்கும் அவருக்கான காலங்கள் நிறைய தேவைப்படும். ஸோ அவரால் முடிந்த அளவுக்கு இப்போ பாஜகவை எதிர்க்கிறாரு. இன்னும் வலுவா வீரியமா எதிர்ப்பதற்கான ஆற்றல் எப்போ வரும்னா திமுக போன்று இன்னைக்கு திமுக எதிர்க்க. நீங்க சொல்வது நோக்கத்தை சந்தேகிக்க வேண்டாம்ன்றீங்க. நோக்கத்தை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிலாம் இல்லைன்றதா? நிச்சயமா இல்லை சார். நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அளவுக்கு எதிர்க்குதுன்னா அது தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்தியா கூட்டணியில இந்தியாவுடைய முகமா ஏறக்குறைய மு க ஸ்டாலின் அவர்கள் மாறி இருக்காரு. அந்த வலிமை இருக்கு. அவர் பின்னாடி இந்தியா கூட்டணி என்கிற ஒரு வலுவான கூட்டணிகள் இருக்கு. எத்தனையோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக ஒரு மனுவை கொடுக்க போனா பின்னாடி 100 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வர்றாங்க. விஜய் இன்னைக்கு ஒரு தனிமரம் தானே, விஜய் என்கிற ஒரு முகம் தானே, அவருக்கு பின்னாடி சேர்ந்து கொண்டவர்கள் தானே, யாருமே சட்டமன்ற உறுப்பினர்களாக கூட இருந்தவர்கள் இல்லை. இப்ப செங்கோட்டையன் அவர்களை தவிர்த்து விட்டு பார்த்தா, அப்போ ஒரே நேரத்தில் அவர் மோடியவே அவர் எதிர்க்கணும், பிரதமரே எதிர்க்கணும், விமர்சனம் வைக்கிறார், பாஜகவே விமர்சிக்கிறார்.
நீங்க மோடியை தான் விமர்சிக்கல, அமித்ஷாவை தான் விமர்சிக்கல. அப்ப நீங்க சொல்றது தன்னை ஒரு மாற்றா பொசிஷன் பண்ணுவதற்கான உரையா தான் நீங்க அப்படிதான் அந்த கணக்கா தான் பாக்கணும். நிச்சயமா அவர் தன்னை மாற்றாக பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பா மட்டும்தான் இதை பயன்படுத்திக்கிறாரு. இன்னொன்று அவர் பாஜகவை இந்த அளவுக்கு தான் ஒரு நடிகராக இருந்து இப்பொழுதுதான் அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்காரு. அவர் இந்த அளவுக்கு தான் ஒரு மென்மையான விமர்சனத்தை தான் முதல்ல மத்திய அரசு மேல விமர்சிக்க முடியும். மாநில அரசு இதுல இப்ப கோட்டீஸ்வரன் சொன்ன மாதிரி இப்ப திமுக எதிர்ப்பு நீங்க தமிழகத்துக்கு வாங்களேன், திமுக எதிர்ப்பு தான் பிரதானப்படுத்தி நீங்க நிக்க போறீங்க அப்படின்னா அதுக்குதான் வரிசையா பல கட்சிகள் இருக்கிறாங்கல்ல, அதை தாண்டி அவரு அதுல என்ன வியூகத்தை வச்சு வெல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? பல கட்சிகள் இருக்கிறாங்க, பல கட்சிகளுக்கு பின்னாடி இவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. பல கட்சிகள் இருக்காங்க. நீங்க அதிமுக இருக்கு, அதிமுக பாஜகன்ற அணியை கூட நீங்க இல்ல அந்த அணியை நான் குறைத்தே மதிப்பில்லை. இன்னைக்கு விஜயோட அவங்க தான் மேல இருக்காங்க. ஆனா ஒரு பெருவாரியான இளைஞர்கள் கூட்டம் விஜய் பின்னாடி வர்றதுனால அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது. பேசலாம்.